தங்களின் குடும்பத்தினர் எடுத்த இந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் வாங்க தங்களின் குடும்ப தலைவரான மக்கள் திலகம் எம்ஜிஆரை ராமாவரம் வீட்டில் சந்தித்து விஷயத்தை சொல்கிறார் வேலுமணி. கேட்டுக்கொண்ட எம்ஜிஆர் மிகுந்த கோபத்துடன், இதே அசம்பாவிதம் திருமணத்திற்கு பின்னாடி நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? சரி, உங்க மகளுக்கே இந்த மாதிரி நிலைமை வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கும் உங்க வீட்ல திரும்பவும் எல்லார்கிட்டையும் பேசி நல்ல முடிவோட வாங்க என்று சொல்லி அனுப்பிவிட்டு காரில் ஏறப்போன வேலுமணியை நிறுத்தி, இதோ பாருங்க முதலாளி, ஒருவேளை இந்த திருமணத்தை நிறுத்தணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அந்த அனாதை பொண்ண நாளைக்கே என் தோட்டத்துக்கு அனுப்பி வச்சிருங்க. நானே அவளை என் மகளா தத்தெடுத்துக்கிறேன் என்ற பொன்மனச்செம்மலின் வார்த்தையை கேட்ட வேலுமணி அப்படியே வெலவெலத்து போகிறார். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு பெண்ணின் வாழ்வில் விளையாட துணிந்தோமே, முகம் தெரியாத முகவரி அறியாத யார் பெத்த பிள்ளைக்காகவோ பரிஞ்சு பேசி மகளாக தத்தெடுக்க முன் வந்திருக்கிறாரே இந்த மகான். ஆனா நம்ம பெத்த பிள்ளை காதலிச்ச பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட கைவிட நினைச்சோமே என்று மனமுருகி பிதற்றி பேதலித்து அப்படியே ஓடோடி போய் கண்ணீர் மல்க மக்கள் திலகத்திடம், என்னை மன்னித்து விடுங்கள், அதே தேதியில்தான் திருமணம், இதில் எந்த மாற்றுமில்லை என்று சொல்லிவிட்டு வேலுமணி விடைபெறுகிறார். மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபம் நிறைந்து வழிந்தது. தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், வீரமணி என்று அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கமும், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்.ஆர். ராதா, அசோகன் நம்பியார், நாகேஷ், சரோஜாதேவி என்று திரைப்பட நடிகர்கள் ஒரு புறமும் திரளாக மின்ன சிறப்பாக நடைபெற்றது திருமணம்.